கிரெடிட் கார்டு மோசடிகள், SMS லிங்க் மோசடி, உங்க பணத்தை டபுள் ஆக்கி தரோன்னு மோசடி, UPI மோசடி, சைபர் கிரைம், டிஜிட்டல் வாலெட் மோசடி, மியூச்சுவல் ஃபண்ட் மோசடி, கிரிப்டோ கரன்சி மோசடின்னு விதவிதமான மோசடிகளை திரும்புற பக்கம்லாம் பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில நிறைய பேருக்கு விஷமிகள் விரிக்கிற வலைதான் ATM மோசடி. ATMல இருந்து பணம் எடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணும். அட, எத்தனை முறை ATM யூஸ் பண்ணி பணம் எடுத்திருப்போம், இதுல என்ன பெரிய ஆபத்து இருக்க போதுன்னு கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். அடுத்த முறை ATM போகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் எடுக்கும் போது நீங்க பின் நம்பரை என்டர் பண்றதையோ, எவ்வளவு பணம் எடுக்க போறீங்க அப்படிங்கறதையோ பக்கத்துல யாரும் நின்னு பார்க்காத மாதிரி உங்க பண பரிவர்த்தனை இருக்கட்டும். பணம் எடுத்து முடிச்ச பிறகு பழையபடி திரையில வெல்கம்ங்கிற ஸ்கிரீன் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க மொபைல் போன் எண்ணோட வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு உங்களோட பரிவர்த்தனை பற்றின SMS உடனுக்குடன் பார்க்க முடியும். நீங்க ATMல பணம் எடுக்கும் போது உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க தேவையில்லாம உங்ககிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அடுத்து முக்கியமா சந்தேகப்படுற மாதிரி ATM மிஷின்ல ஏதாவது எக்ஸ்ட்ராவா கருவிகள் பொருத்தப்பட்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க ATM கார்டு தொலைஞ்சு போனாலோ இல்லனா சந்தேகத்துக்கிடமா பண பரிவர்த்தனை ஏதாவது நடந்தாலோ உங்க வங்கிக்கு உடனடியா தகவல் கொடுத்துருங்க. பண பரிவர்த்தனை தொடர்பா உங்களுக்கு வர்ற SMS தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயும் குறிப்பா நீங்க பணம் எடுத்த பிறகு எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மெசேஜை செக் பண்றதும் எப்பவுமே நல்லது. சரி, இப்போ ATM தொடர்பா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். உங்க பின் நம்பரை ATM கார்டுல எழுதி வைக்காதீங்க. தேவையில்லாத எதையோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா ATM பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது தானே, பாதுகாப்பானது கூட. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க உங்க ATM கார்டை பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. தெரியாதவங்க கிட்ட பண பரிவர்த்தனைக்கான எந்த உதவியும் கேட்காதீங்க. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்கல்ல, அது பண பரிவர்த்தனையின் விஷயத்துல ரொம்ப கரெக்ட். தேவைப்பட்டாலொழிய வங்கி ஊழியரிடமோ தெரியாதவர்களிடமோ பின் நம்பர் தெரியப்படுத்தாதீங்க. ATMல பண பரிவர்த்தனை செய்யும் போது உங்க ATM கார்டு உங்க கண் எதிரிலே இருக்கட்டும். பணம் எடுக்கும் போது போன்ல பேசாதீங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போற ATM மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். உங்க பணமும் பாதுகாப்பா இருக்கும்.